ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஸ்டிச்சு சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஆரி பேடர் லோட் ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே ஆரி பேடர் லோட் ஸ்டிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் டபுள் கலர் எடுத்துக்குங்க. எந்த கலர் வேணுமோ நீங்கள் உங்களுடைய விருப்பம். நார்மல் த்ரெட்டு நீடில் 14 துலிப் நீடில். பீடு 3 mm. இங்கே பார்த்தீங்கன்னா இது பைப்பிங் த்ரெட். இது மீடியம் சைஸ்லேயே கிடைக்கிது, பிக் சைஸ்லேயே கிடைக்கிது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அது எடுத்துக்குங்க. நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இந்த பைப்பிங் த்ரெட் இப்படி நான் வாங்கினேன். இதுலேருந்து நம்மளுக்கு எந்த மெஷர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்றா போல் நீங்கள் இதை கட் பண்ணிக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த லைன் எதுக்குன்னா, இந்த பைப்பிங் த்ரெட் நம்ம இதில் ஒட்டணும். இப்போ நம்ம ஒட்டும் போது அந்த ஷேப் மாறக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், லைன் போட்டு நம்ம ஒட்டிட்டு நம்ம ஒர்க் பண்ணும் போது இந்த பைப்பிங் த்ரெட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக அழகாக வரும். அதுக்காக தான் இந்த லைன் போடுறோம். நம்ம பாருங்கள், உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த க்ளூவை யூஸ் பண்ணலாம். இது சைட்லலாம் நல்லா ஒட்டுங்க. இது கொஞ்ச நாள் ட்ரையிங் டைம் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இது மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போடணும். ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சிக்ஸாக் ஸ்டிச் பைப்பிங் த்ரெட் மேலே எப்படி போடணுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த பேசிக் ஸ்டிச்சில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ நான் இது மேலே போடணும். நான் நார்மல் மிஷின் த்ரெட் தான் நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது மேலே ரொம்ப டைட்டாக நீங்கள் போடாதீங்க. மீடியமாக நீங்கள் இந்த ஸ்டிச் போடணும். ஏன்னா அது எண்டு நல்லா நீங்கள் ஸ்ட்ராங்காக போடணும். அப்புறம் அது பிரிஞ்சுக்கிட்டு வராது. நீங்கள் கலருக்கு ஏற்றாப்போல் நீங்கள் போடுங்க. த்ரெட்டு ப்ளவுஸுக்கு என்ன போடுறீங்களோ அதுக்கேற்றாப்போல் நீங்கள் த்ரெட்டு போடணும். இது மேலே சிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. எதற்காக நம்ம இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடுறோன்னா, நம்ம பைப்பிங் த்ரெட் ஒட்டுறோம் இல்லையா. ஸோ அதை ஒட்டிட்டு இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது சில்க் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த பைப்பிங் த்ரெட்டு தனித்தனியாக அது வராது. ஸோ அதுக்காக சிக்ஸாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ நீங்கள் எந்த பைப்பிங் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த சிக்ஸாக் ஸ்டிச் போடணும். நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சில்க் த்ரெட் டபுள் கலர் எடுங்க. நான் டபுள் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன், ஒரே சேம் கலர். அதை நாட் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணேன், இப்போ சிக்ஸாக் போட்டோம் இல்லையா அந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே, அது மேலே நம்ம போடணும். எப்படி போடணும் சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைன் வரைய தேவையில்லை. ஸோ நீங்கள் இப்போ கற்றுக்கும் போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் வரைஞ்சிக்குங்க. அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இந்த பிங்க் கலர் சில்க் த்ரெட்டை நான் மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு நம்ம ரிவர்ஸ் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு, அது இப்போ ரிவர்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் இதை போடணும். போட்டுட்டு இது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இப்போ என்ன பண்ணுங்கள், சைடாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுட்டு
அது பக்கத்திலே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ இந்த சைடு போடும்போது திரும்ப வந்து அந்த லைன் மேலே தான் போடணும். ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். இது பக்கத்தில் தான் போடணும். அப்புறம் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு சைடாக கிடைக்கும். நேராக வந்து இது போடக்கூடாது. பாருங்கள், அந்த பைப்பிங் த்ரெட்டு ஒட்டினா போலே போடணும். கீழே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம், ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் போடணும். பாருங்கள், இப்போ லாக் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். இப்போ மேலே போடும்போது அந்த லைன் மேலேயே தான் போடணும். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். இப்போ மறுபடியும் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. பக்கத்தில் நீங்கள் வந்து போடணும். இது போடும்போது நிறைய ஹோல்ஸ் வரும். பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல. அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் அதை சரி பண்ணலாம். அதை எப்படி பண்ண நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மறைஞ்சி போச்சு, சைடாகவும் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, கிட்ட நீங்கள் போடுங்க, கேப் விடாதீங்க. இப்போ இங்கே போட்டாச்சு இல்லையா, அந்த முக்கோண ஷேப்பில் வந்துச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ண, இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் உள்ளே போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடுறேன் இல்லையா, அது வந்து எப்படி போடணுன்னா, இப்போ அந்த லைன் மேலே போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம லைன் வரைஞ்சிருக்கோன்னா அந்த லைனுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு ஸ்டிச்சு போடணும். பெரிய ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போடணும். அந்த லைன் மேலே வந்து குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். பாருங்கள், அந்த லைனுக்குள்ளே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, அது மேலே போங்க. இப்போ அந்த லைன் மேலே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடணும். அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ பாருங்கள், நான் 2 டைம்ஸ் சொல்லித்தரேன். மேலே ஒரு பெரிய ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடணும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடுங்க. இப்போ கீழே வரும்போது உள்ளுக்கா நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு உள்ளுக்கா ஒரு ஸ்டிச் போடணும். வெளியே வந்து அந்த லைன் மேலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ மேலே போடும்போது அந்த லைன் மேலேயே போடணும், பக்கத்தில் போடணும். மேலே போடும்போது பக்கத்தில் லாக் ஸ்டிச் போடணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த சரிவாக வரும். கீழே போடும்போது உள்ளே அந்த லைன் போட்டோம் இல்லையா, அங்கே ஒரு பெரிய லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே நீங்கள் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். கிட்ட போடுங்க, கேப் வந்து தெரியக்கூடாது. அதே போல் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக நீங்கள் இழுத்து நீங்கள் போடாதீங்க. ஏன்னா அப்படி போட்டிங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து உங்களுக்கு அந்த ஷேப் தெரியாது. ஸோ மீடியமாக நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இதே மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட்டு மேலே வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். மேலே போடும்போது அந்த லைன் மேலே போட்டுட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் போடணும். கீழே வரும்போது அந்த லைனை விட்டு லைனுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் லைன் மேலே வந்து நீங்கள் போடணும். அப்படி போடும்போது அந்த ஸ்டிச்சு வந்து சரிவாக வரணும், நேராக போடக்கூடாது. ஏற்கனவே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் நம்ம போட்டிருப்போம் பைப்பிங் த்ரெட் இல்லாமல். ஸோ அந்த தெரியாதவங்க அந்த ஸ்டிச்சை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக புரியும். இப்போ இதே ஃபாலோ பண்ணி இந்த பைப்பிங் த்ரெட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த மெத்தடில் தான் வந்து போட்டு முடிக்கணும். வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கு ஃபினிஷிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவேன் நான். அது இல்லாமல் என் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். 6 பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 6 கிளாஸும் நான் எடுக்கிறேன். நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே தரேன். நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போகணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஃபினிஷிங் வந்துட்டோம் பாருங்கள். இங்கே வந்து சேம் இது தான். என்னென்னா இதை போட்டுட்டு பக்கத்துலேயே நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து போடணும். குட்டி லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ கீழே வரும்போது உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் மேலே நம்ம வந்து ஸ்டிச்சு போடணும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இது வந்து பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து அந்த ஷேப்புக்கு நம்ம வந்துட்டோம். இது பக்கத்துலேயே தான் அந்த லாக் ஸ்டிச் வந்து போடணும். இப்போ என்ன பண்ணணும், நான் லாக் வந்து போடல, ஏன்னா நம்ம போட்டோம் இல்லையா. இது வந்து நீங்கள் கிட்ட போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் தெரியாது. நீங்கள்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதே சில்க் த்ரெட்டை வச்சு அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இல்லையா. இங்கே என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து நாட் போடாமல் அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து அதை சுற்றி நீங்கள் வந்து போடணும். நீங்கள் பெரிய த்ரெட்டாக நீங்கள் வந்து சைஸ் இருக்குது இல்லை, பிக் அண்ட் ஸ்மால் மீடியம் சைஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து ஸ்டிச் வந்து போடலாம். நீங்கள் இந்த ஸ்டிச் எங்கே போடலான்னா பேக் நெக் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நீங்கள் இந்த லோடிங் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுத்து அது மேலே இந்த லோடிங் ஸ்டிச் போடும் போது அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதை சுற்றி ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து போடணும். நான் வந்து போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், செயின் ஸ்டிச்சை சுற்றி போட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இது டிசைன் வந்து சிம்பிளாக இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் பீடு கொடுக்கலாம். நீங்கள் வந்து 2 mm பீடு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். நான் வந்து 3 mm பீடு கொடுக்குறேன். நீங்கள் வந்து பீடு வந்து ஒன்றா கொடுங்க. சுகர் பீடு இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது 2ஆக கொடுக்கலாம். இந்த பீடெல்லாம் வந்து ஒன்றா தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த பீடு கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு ஷேப் வந்து நல்லா அழகாக இருக்கும். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ரோச்சஸ் கிளாஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கிளாஸும் நான் எடுக்கிறேன். சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸும் எடுக்கிறேன், வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கிளாஸும் எடுக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம், கற்றுக்கலாம். அதுக்கு அமௌண்ட் என்னன்னு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம், அதனால் கவனமாக பாருங்கள். இது சுற்றி என்ன பண்ணணும், இந்த பீடு வந்து கொடுக்கணும். அந்த பீடு கொடுக்கும்போது எப்படி இது வந்து ஃபினிஷ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து புரியலன்னா நீங்கள் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாக புரியும். என்னென்னா அது வந்து த்ரெட் இல்லாமல் பைப்பிங் த்ரெட் இல்லாமல் பண்ணியிருப்போம். இது வந்து பைப்பிங் த்ரெட்டு மேலே பண்ணுறோம், அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள்லாம் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ளவுஸோட நெக்கு பேக் நெக்குக்கு வந்து நீங்கள் டிசைன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இது அழகாக இருக்கும். நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.